அண்மை செய்தி. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பதாகவும் ரயில்வே அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார்? கார்த்திகா, தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தற்போது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் நிதி ஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைந்திருப்பதால் அதன் விளைவாக தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து குறிப்பிட்டு, தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கீடுவதை உறுதி செய்திட வேண்டும் என்பது தற்போது வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஏற்கனவே பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட் ஆகட்டும், அதே போல தற்போது மத்திய பட்ஜெட்டிலும் சரி, நிதி ஒதுக்கீட்டில் புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் 674 கோடி அளவிற்கு அதிரடி குறைப்பு செய்யப்பட்டதால் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பல முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்படும் என குறிப்பிட்டு, அந்த வகையில் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, அதே போல திண்டிவனம் நகரி, அத்திப்பட்டு, புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான அந்த 7 முக்கிய திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் தற்போது தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை 255.64 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்திருப்பது தமிழ்நாட்டில் மிகவும் அத்தியாவசியமாக உள்ள இரட்டை பாதை திட்டங்களை செயல்படுத்துவதை நிச்சயம் தாமதப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே இத்திட்டங்களுக்கான போதுமான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்திட வேண்டும் என்பது தற்போது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது, இந்நிலையில் எந்தெந்த திட்டங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறதாக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? 7 திட்டங்கள் கார்த்திகா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, ஈரோடு, பழனி, சென்னை, கடலூர், மாவட்டம், அதே போல மதுரை, தூத்துக்குடி வழி அருப்புக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இந்த 7 முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு முழுமையாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. அதே போல இரட்டை பாதை திட்டங்களை பொறுத்தவரை ஓமலூர், மேட்டூர் அணை, திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, மதுரை, மணியாச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களுக்கும், சேலம், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், அதே போல சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர், சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் தொடர்பாக தெற்கு ரயில்வேயில் நிலுவையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைக்க விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே இது போன்ற கோரிக்கைகள் மத்திய பட்ஜெட் தாக்கலாவதற்கு முன்பாகவே இந்த ரயில்வே திட்டங்களுக்கு நிதியினை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலுடன் கடிதம் மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போதுமான நிதி குறைந்திருப்பதும் தற்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு அம்சத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி பொதுவாக ஒதுக்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது, இந்த பட்ஜெட்டில் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்? அதாவது இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த அரசு, மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்கு முன்பு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த பட்ஜெட்ல 11 புதிய திட்டங்களுக்கு 976 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் ஒதுக்கப்பட்டிருந்த ரெகுலர் பட்ஜெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 301 கோடி ரூபாய் தான் தற்போது ஒதுக்கப்பட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரட்டை பாதைகளை பொறுத்த வரைக்கும் 15 திட்டங்கள், அதில் 2214 கோடி ரூபாய் அப்போது இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை மேலும் குறைத்து தற்போது இந்த ரெகுலர் பட்ஜெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் 1928 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கான ஒரு விளக்கம் என்பது பார்த்தோம்னா, ஏற்கனவே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு டெல்லியில் வைத்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறிய இந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த நிதி குறைக்கப்பட்டுள்ளதாகத்தான் தன்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் போதுமான நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.